தொடர்ச்சியாக தமிழக முதல்வர் வந்து மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டங்களும் ஒதுக்கலை, பணங்கள் ஒதுக்கலைன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சொல்லிகிட்டே இருக்காங்க. அந்த குற்றச்சாட்டை நீங்கள் பார்க்கும்போது எதற்காக எதை சொல்கிறாங்க பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு சில திட்டங்களை அறிவிக்கும் போது அது வந்து மாநிலங்களுக்கு வந்து தமிழகத்திற்கு வஞ்சம் தீர்க்க வழி தீர்க்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர்கள் வந்து எந்த ஒரு திட்டத்தை வகுக்கணும். எனி பாலிசி டிசிஷன் டேக்கன் திட்டம் என்டையர் கண்ட்ரி, அனைத்து மாநிலங்கள் தகுதி தான் திட்டங்கள் தீட்டப்படுகின்றன. அது மத்திய அரசு தான் அதை ஊக்குவித்து செயல்படுத்துகிறேன் என்று சொல்ல முடியாது. காரணம், அவங்க ஒரு பெரிய அட்வைசரி கமிட்டி இருக்குது. என்ன பண்ணணும், எந்தெந்த திட்டங்களை எங்கு செயல்படுத்த வேண்டும் என்ற திட்டங்களை வகுக்கப்பட்டு அது ஒப்புதல் பெற்ற பிறகுதான் வருகிறது. அது உங்களிடம் இருக்கிற சக்தியெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு வராவிட்டால், உங்களுக்கு சரியான திட்டத்திற்கு பணம் இல்லாவிட்டால் நீங்கள் அங்கே சென்று அமர்ந்து அதை பெறுவதற்கு நீங்கள் என்னென்ன திட்டங்கள் வைத்திருக்கீங்க, அது எப்படி செலவிடப் போகிறீர்கள் என்று நீங்கள் கூட சொன்னால் அதற்கு தகுந்தாற்போ அவங்க நிதி ஒதுக்கத்தான் செய்வார்கள் என்னுடைய கருத்து. ஆனால் குறை கூறிக்கொண்டு இருப்பதை விட நிறையாக செயல்படுத்துவது, திட்டங்களை செயல்படுத்துவது, பொருளாதார உதவி எப்படி தேவைப்படும் என்பதை எடுத்துரைத்தால் அது சிறப்பாக நடந்திருக்கும் என்பது என்னுடைய கருத்து. சார், மார்ச் 1ஆம் தேதி வந்து பாரத பிரதமர் வந்து நம்ம மதுரைக்கு வராரு, திருப்பரங்குன்றம் போய் வழிபடுறாரு, எய்ம்ஸ் திட்டத்தை வந்து தொடர்ந்து பல கூட்டங்கள் நடைபெற இருக்கிறது. 11ஆம் தேதி கூட்டம் இருக்கிறது, அதன் பிறகு 16ஆம் தேதி கூட்டம் இருக்கிறது சொல்கிறார்கள். அங்கே தேர்தல் சூடு பிடிக்கிறது என்று தான் நான் சொல்ல வேண்டும். கூட்டணியோட தேர்தல் அறிக்கை ஸ்பெஷலாக போல அங்கே ஏற்கனவே ஒரு பிரச்சனை உருவாகி இருந்தது. அதில் முருகன் கோயிலுக்கு செல்கிறார். முருகனை வந்து தரிசித்து விட்டு அவன் வந்து அனைவரும் தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மக்கள் மனதில் ஆழமாக பதிய வைப்பதற்கு ஒரு நாட்டின் பிரதமர் செல்கிறார் என்று சொன்னால் நாம் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆமாம், பிரதமர் வந்து ஏற்கனவே சர்ச்சை உருவான பிறகு அவர் அங்கே செல்கிறார் என்று சொன்னால் அது வந்து உண்மையாக வந்து என்ன அளவுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு, எந்த அடிப்படை வழங்கப்பட்டிருக்கு உணர்ந்து அந்த இடத்துல வந்து அந்த திருக்கோயிலுக்கு செல்ல வேண்டும் எண்ணத்தை அவர் மனதில் தோன்றியிருக்கிறது அவர் சொல்கிறார். இதுக்கு வந்து காரணம் கற்பிக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கே அரசியல் காரணம் கற்பித்து ஏற்கனவே சர்ச்சைக்காக அங்கே செல்கிறார் என்று எடுத்துக்கொள்வது சிலரின் கருத்தாக இருக்கிற பலரின் கருத்தை அவங்க செல்வது நம்மை பெருமைப்படுத்தியதாக நான் இதை எடுத்துக்கொள்கிறேன். சார், இப்போ நடிகர் விஜயோட மனைவி வந்து விவாதத்துக்கு கேட்டு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதோடைய குடும்ப விஷயம் அதை பற்றி நான் பேசுகிறேன். சார், இப்போ இந்த சசிகலா மேடம் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாரும் கட்சி ஆரம்பிக்கிறது உரிமை இந்த நாட்டில் இருக்குது. அனைவரும் அரசியல் வர வேண்டும் என்று இருக்கும்போது யார் வேணாலும் கட்சி துவங்கலாம், யார் வேணாலும் வந்து அரசியல் வரணும்னு சொல்ற வேணாம். அதனால் அவங்க வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. புரட்சித் தலைவருடன் பயணித்தவர்கள் திடீர்னு கட்சி ஆரம்பிக்கிறார் என்று சொன்னால் ஒரு என்ன கருத்தை மக்களிடம் எடுத்து செல்ல போகிறார்கள் எனக்கு தெரியவில்லை. யாரும் கட்சி ஆரம்பிக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. சார், உங்களுடன் பயணித்தவர்களுக்கு எந்த தென் மாவட்டங்களில் அதிகரிப்பு கிடைக்குமா? என்னுடன் பயணித்தவர்களுக்கு முதல்ல மாநிலங்களுக்கும் சரி மாவட்டங்களிலும் சரி பதவிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த தேர்தல் களத்தில் எப்படி செயல்பட வேண்டும் பொறுப்புகளும் வழங்க இருக்கிறார்கள் என்று சொன்னார். அதையும் நான் போய் வலியுறுத்தி வந்தேன். இந்த இதில் வந்து நான் நிற்கலைன்னு உறுதிப்பட சொல்லிவிட்டேன். ஆக என்னுடன் பயணித்தவர்கள் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும் என்பதை நான் சுட்டிக்காட்டினேன். அது எந்த சட்டமன்ற தொகுதியாக இருந்தாலும் எங்கு நின்றாலும் வெற்றி பெறுவதற்கான உழைப்பை அவர்களும் தருவார்கள், நானும் தருவேன். நான் வந்து ஒரு இயக்கத்தை இணைத்துக் கொண்டிருக்கின்றேன். ஆக நான் வந்து ஒரு கட்சியின் அடிப்படை சமத்துவ மக்கள் கட்சியாக இருந்திருந்தால் எத்தனை சீட்டுன்னு சொல்கிறேன். நான் ஒரு காரியகர்த்தாவாக தேசிய செயற்கை உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கின்றேன். இயக்கத்தை 17 ஆண்டுகள் நடத்திய இயக்கத்தை இணைத்திருக்கின்றேன். அந்த பெருமைக்குரிய ஒரு தலைவராக இணைந்திருக்கிறேன். ஆக என்னுடன் பயணித்தவர்கள் சிறந்தவர்கள், வல்லவர்கள், மக்களை பற்றி தெரிந்து வைத்திருப்பவர்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு இடம் கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்பதை எடுத்துரைத்திருக்கின்றேன். செவி சாய்ப்பார்கள் நம்பிக்கையுடன் இருக்கிறேன். ரஜினி கமல் இணைந்து ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும். சார், திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறாங்க அதுக்கெல்லாம் நான் கருத்து சொல்ல முடியுமாங்க? பேச்சுவார்த்தை எழுத்துட்டு கிடக்குது சொல்லிட்டு அவங்க கூட்டணியை வலுவ செலவு சேர்ப்பதற்காக பேச்சுவார்த்தை நடக்கும். இதுக்கெல்லாம் சரத்குமார் வந்து சொல்ல முடியும். ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு, இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்று கேட்டால் நாட்டாய் வந்து விஜய் கட்சிக்கு ஆதரவு சொல்றாங்க. நீங்கள் சொல்லுவாங்க என்பதை நீங்கள் பத்திரிகை தெரிந்திருப்ப செய்தி என்னிடம் கேட்கிறீர்கள். இருந்திருந்தால் கண்டுபிடித்து சொல்லிருப்பேன். அவங்க கூட்டணியில பிரச்சனை இருக்கா இல்லையா எனக்கு எப்படி தெரியும்? வீட்டுல வந்து பிரச்சனை இருக்கு சொல்றாங்க, பிரச்சனை இருக்கு. உங்க வீட்டுல பிரச்சனை இருக்கு எனக்கு எப்படி தெரியும்? வெளியே வந்தா தானே தெரியும். இல்ல சார், அவங்க கூட்டணியில வந்து அதிக கட்சிகள் இருக்கு. இப்போ அந்த 6 சீட்டு கேட்கற இடத்துல 2 சீட் தான். அவங்க மேனேஜ் பண்றது வந்து அவங்க தலைவருடைய பிரச்சனை இல்லையே. அவங்க எப்படி பகிர்ந்து கொடுக்க போகிறார்களோ, அவங்க எப்படி தேர்தலுக்கு பயன்படுத்த போகிறார்களோ போக தெரியும். நன்றி.